அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தேர்தல் வரும் நேரங்களில் திடீரென்று பல பழைய நிகழ்வுகள் புதிதாய் தலைகாட்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இப்போது பேசுபொருள் ஆகியிருக்கிறது. நான் கச்சத்தீவைத்தான் குறிப்பிடுகிறேன் என்று அனைவருக்கும் தெரியும். கச்சத்தீவு முடிந்து போன பிரச்சனை இல்லை. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கும் மறுப்பும் இல்லை. ஆனால் இப்போது திடீரென்று கச்சத்தீவு பற்றி பேச்சு எழுவதற்கு அதை மீட்டுவிட வேண்டும் என்கிற நோக்கம் காரணமில்லை. இன்னும் 20 நாள்களுக்குள் வரப்போகிற தேர்தல் தான் காரணம். இது அனைவருக்கும் தெரியும். நான் கச்சத்தீவை மீட்டு தருவேன் என்று நம்முடைய பிரதமர் மோடி சொல்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் 10 ஆண்டுகள் அவர் ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்தபோது அதை செய்யவில்லை. அது பற்றி பேசக்கூட இல்லை. இப்போது திடீரென்று தான் கச்சத்தீவு பற்றி அவருக்கு நினைவுக்கு வருகிறது. கச்சத்தீவு என்ன நடந்தது? அதை திமுக அரசு அன்றைக்கு எதிர்க்கவே இல்லையா? அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்களே. நாம் பலவற்றை சான்றுகளோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. 1803 ஆண்டு ஆங்கிலேய அரசு அங்கே இருக்கிற அந்த சேதுபதி அரசுக்கு, ராமநாதபுரம் சேதுபதி ஜமீனுக்கு அந்த கச்சத்தீவை கொடுத்தது. கச்சத்தீவு உட்பட 20 தீவுகளை கொடுத்தது. ஆங்கிலேய அரசினுடைய வழிமுறை அது. எல்லாவற்றையும் தானே கையில் வைத்து கொள்ளாமல் குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்களிடம் பிரித்து கொடுப்பது. அப்படி கொடுப்பதன் மூலம் எதுவும் சிக்கல் வந்தால் அவர்களுக்கு போய் சேரும், பணம் வந்தால் தனக்கு வரும் என்கிற அந்த நிர்வாக முறைதான் ஆங்கிலேயர்களிடம் இருந்தது. அதனை ஸ்ரீலங்காவுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது தாரை வாழ்த்து கொடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிற நேரத்திலேயே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதனை எதிர்த்தார். சட்ட அமைச்சராக இந்த மாதவனையும் அழைத்து கொண்டு தில்லிக்கு போய் அங்கே இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங்கை பார்த்து அவருடைய செயலாளர் கேவல் சிங்கோடும் பேசி எல்லா ஆவணங்களையும் பிரதமரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்தார். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி 1974 ஆண்டு ஜூன் மாதம் 26 அந்த கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அதனை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்தது. திமுக கழகம் எதிர்த்தது. திமுக கழகம் தான் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது என்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அன்றைக்கு நடத்திட்டு எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டன. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவும் கலந்து கொண்டது. அதிமுகவின் சார்பில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அரங்கநாயகம் அவர்கள் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு கச்சத்தீவை கொடுப்பதை தான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார். எல்லோரும் எதிர்த்தார்கள் என்பதை விட மிக முக்கியமானது 1974 ஆகஸ்ட் மாதத்தில் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதற்காகவே ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். ஒரு நாளும் கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம். சட்டமன்றத்திலே மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த இரா செழியன் அதை எதிர்த்து பேசி வெளிநடப்பு செய்தார். அதிமுகவின் சார்பில் நாஞ்சில் மனோகரன் அதை கடுமையாக எதிர்த்து பேசினார். முரசொலி மாறனினுடைய அந்த அறிக்கை மிக வலிமையாக இருந்தது. எனவே எல்லா விதத்திலும் அதை எதிர்த்தாலும் கூட கொடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருந்ததால் அன்றைக்கு நம்மால் தடுக்க முடியவில்லை. 50 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதை மீட்டிருக்க வேண்டும். ஒரு முறை 1992, பிறகு 2001 2ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், கச்சத்தீவை எப்படியும் நான் மீட்டு விடுவேன் என்றார். அதற்கு பிறகு அவர் அதை பற்றி பேசவே இல்லை. இப்படியே காலங்கள் கடந்து இன்றைக்கு திடீரென்று நம்முடைய பிரதமர் மோடி சொல்லுகிறார், கச்சத்தீவை கொடுத்ததில் திமுகவுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, திமுக இரட்டை வேடம் போட்டு விட்டது என்று சொல்லுகிறார். எப்படி இரட்டை வேடம் போட்டது? தீர்மானத்தை நிறைவேற்றியது உண்மை இல்லையா? சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு அதிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதா இல்லையா? நாடாளுமன்றத்தில் திமுக கழகத்தின் உறுப்பினர்கள் அதை எதிர்த்து பேசினார்களா இல்லையா என்கிற எல்லா தகவல்களையும் மறைத்துவிட்டு சட்டென்று இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் எழுப்புவதற்கு காரணம் உண்மையாக தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ கச்சத்தீவின் மீதோ இருக்கிற பற்றுதல் இல்லை. அடிப்படை நோக்கம் எப்படியாவது தேர்தலில் இதை ஒரு சிக்கலாக்க வேண்டும் என்பதுதான்
திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக காங்கிரஸுக்கு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதும் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை திருப்புவதும் தான் அதன் நோக்கம் என்பது மக்களுக்கு புரிகிறது. எனவே கச்சத்தீவை மீட்பதற்கு மட்டுமல்ல, இருக்கிற நிலங்களையும் இனிமேல் இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் மாநில சுயாட்சி என்பதுதான் ஒரே ஒரு வழி. அதை நோக்கித்தான் நாடுகள் நடக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சியை பெறுவதன் மூலம் மட்டுமே இப்படிப்பட்ட வரலாற்று பிழைகள் எதிர்காலத்திலாவது நடக்காமல் இருக்கும்.